நம்ம இன்றைக்கி எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரேட் குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் எண்ணெயில் முக்கி பொரிக்காமல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு டிஃப்ரெண்ட்டான குலாப் ஜாமுன் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆனால் டேஸ்ட் மாறாது. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு 250 ml அளவு இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இதோட கலரும் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். நம்ம கரண்டியில் எடுத்து ஊற்றும் போது நல்லா திக்காக இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. பாகு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம குலாப் ஜாமுனுக்கு மாவு ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ரிஃபைண்ட் ஆயில் தான் சேர்க்கணும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி, 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை நீங்கள் பவுடர் பண்ணி கூட சேர்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா இது போல் கலந்துக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு இது போல் பீட் பண்ணால் போதும். உங்ககிட்ட விஸ்க் இல்லைன்னா ஃபோர்க் வச்சு கூட நீங்கள் இது போல் அடிச்சுக்கலாம். முட்டை நல்லா ஃப்ளஃபியாக வரும். அது வரைக்கும் நல்லா அடிச்சுட்டு ஒரு சன்னி வச்சுட்டு இது கூட 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஹோம்மேட் பால் பவுடர். நான் ஏற்கனவே அந்த ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன், வீட்டிலையே எப்படி பால் பவுடர் செய்கிறதுன்னு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த பிராண்ட் பால் பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பார்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஜலிச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கரண்டி வச்சுட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இது போல் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கை வச்சுட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, லேசாக கலந்தால் போதும். இதுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணியெலாம் தேவைப்படாது, நம்ம சேர்த்துருக்க பொருட்களே கரெக்டாக இருக்கும். இந்த மாவு கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். ஓரங்களில் இருக்கக்கூடிய மாவெல்லாம் எடுத்து இது போல் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. அப்போ இந்த மாவு நல்லா செட் ஆகிரும். ஸ்டிக்கியாக இருக்குன்றதுக்காக எக்ஸ்ட்ராவாக மாவு எதுவும் சேர்த்துட வேண்டாம். அந்த மாதிரி நம்ம சேர்த்து பண்ணோன்னா குலாப் ஜாமுன் ரொம்ப ஹார்டாக வரும். ஸோ இதே போல் பண்ணுங்கள். இப்போ நான் கவர் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருக்க போகிறேன். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா செட் ஆகியிருக்கு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். உருண்டைகள் உருட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா உருட்டும் போது கையில் ஒட்டாமல் வரும். இப்போ இதை ஒரு சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு இது போல் உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி உருட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி உருட்டும் போது கொஞ்சம் கூட அதில் விரிசல் வராமல் இருக்கும். நீங்கள் இந்த மாவுக்கு பதிலாக ரெடிமேட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வைக்குதில்ல, அதுலேயும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணலாம். இப்போது ஒரு பணியாரம் பேன் சூடுபடுத்திட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க உருண்டைகளை உள்ளே சேர்த்துருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பேன் லேசாக சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி உருண்டைகளை உள்ளே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்க்கலாம், ஆனால் நெய் சேர்த்து பண்ணும்போது தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு அந்தளவுக்கு நெய்யும் தேவைப்படாது, நம்ம பணியாரம் சுடுவோம்ல அதே மாதிரி தான். இப்போ என்ன பண்ணணும்னா இடையிடையில் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட விட்டுறக்கூடாது, ஏன்னா ஒரே சைடு எல்லா கலரும் போயிடும். இன்னொரு சைடு அப்படியே லைட் கலரில் இருக்கும், அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. பெர்ஃபெக்டாக அப்படியே நம்ம எண்ணெயில் முக்கி பொரிக்கிற மாதிரி வேணும்னா கொஞ்சம் கஷ்டப்படணும். இந்த மாதிரி இடையிடையில் திருப்பி விட்டுட்டே தான் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டைகளையும் இதே போல் திருப்பி விட்டுட்டே இருங்க.
நீங்கள் இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணலாம். நம்ம குறைவான எண்ணெயில் பொரிச்சு எடுப்போம்ல, முக்கி பொரிக்காமல் அந்த மாதிரியும் பண்ணலாம் பேனில் போட்டு. இப்போ பாருங்கள் லேசாக வெந்து வந்திருக்கு. இதே போல் திருப்பி விட்டுட்டே இருக்கணும் கண்டினியூஸாக. அப்போ ஒரு கட்டத்தில் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வரும், உங்களுக்கு பார்க்கும்போதே வித்தியாசம் தெரியும். இப்போ பாருங்கள் கலர் இன்னுமே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் டார்க் கலரில் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து குலாப் ஜாமுன் சிரப்புக்கு இதுக்கு மாற்றிக்கலாம். இப்போவே இது ஒரு நல்லா வெந்திருக்கும், ஆனால் கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் டார்க் ஷேட் வரட்டும். இப்போ பாருங்கள் குலாப் ஜாமுன் உருண்டைகள் முழுமையாகவே வெந்துருச்சு. இந்த ரெசிபி வந்து டயட்டில் இருக்கவங்க, அந்த மாதிரி எண்ணெயில் முக்கி பொரித்து சாப்பிட பிடிக்காதவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம குறைவான நெய்யில் தான் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் முழுமையாக கலர் சேஞ்ச் ஆயிருச்சு, முழுமையாக வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துகிட்டு சூடான சக்கரை பாகுக்கு மாற்றிக்கோங்க. சக்கரை பாகு சூடாக இல்லைன்னா லேசாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சக்கரை பாகு வந்து ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, வெது வெதுப்பான சூட்டில் இருந்தாவே போதும். சேர்த்துட்டு அப்படியே ஓவர் நைட் விட்டுருங்க. இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் குலாப் ஜாமுன் செஞ்சுட்டு இந்த மாதிரி சிரப்பில் போட்டுருங்க. போட்டுட்டு அப்படியே ஒரு நைட் ஃபுல்லும் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் சீக்கிரமாகவே சர்வ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு பாகு உள்ளே போயிருக்காது. நம்ம எண்ணெயில் முக்கி பொரிப்போம்ல, அதை விடவே இது வந்து அந்த பாகை உறிஞ்சிருக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை சர்வ் பண்ணலாம். நல்ல ஜூஸியாக சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் வந்து பணியாரக்கல்லில் தான் செஞ்சீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு பணியாரக்கல்லில் செய்ய விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக டீப் ஃப்ரை பண்ணுவோம்ல குலாப் ஜாமுன், அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம் இதே மாவு வச்சு. அப்படி நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி பண்ணுறீங்கன்னா கடாயில் வந்து எண்ணெயை சூடுபடுத்திட்டு ஓரளவுக்கு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா உருண்டைகளை உள்ளே சேர்த்துட்டு கண்டினியூஸாக 2 பக்கம் திருப்பி விட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சுகர் சிரப் செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதில் சேர்த்துட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க போதும். ஏன்னா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு ஊற வைக்கும்போது 3லேருந்து 4 மணி நேரத்துலேயே நல்லா ஊறிடும். அப்படி நீங்கள் ஓவர் நைட் விடுறதுனாலும் விடலாம். இன்னும் நல்லா ஜூஸியாக நல்லா பெர்ஃபெக்டான குலாப் ஜாமுன் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னுமே நிறைய வெரைட்டியான குலாப் ஜாமுன் ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட் ஃப்ளாரில் கூட குலாப் ஜாமுன் செய்ய முடியும், அந்த ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக இந்த டேஸ்டியான குலாப் ஜாமுன் ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.